ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சட்னி தான் பாம்பே சட்னின்னு சொல்லுவாங்க. ஒரு 7லேருந்து 8 வெங்காயம் எடுத்துகிட்ருக்கேன். கூடவே தக்காளியும் அதே அளவு எடுத்துகிட்ருக்கேன். பூண்டு எல்லாமே ஊற வச்சு வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்போ தான் தோல் எடுக்கிறதுக்கு. அப்புறமா பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன், சோம்பு எடுத்துகிட்ருக்கேன், 2 பல்லு தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி. இது எல்லாமே ஒன்றா சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைக்க வேண்டியது தான். எண்ணெய் எந்த அளவு தேவையோ வதக்கிறதுக்கு அந்தளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு வெங்காயம் எல்லாமே நீள நீளமாக கட் பண்ணிக்கணும். அது எல்லாமே அந்த எண்ணெயில் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா லைட்டாக வதக்கிடணும். அதுக்கடுத்து உப்பு, மஞ்சத்தூள் இது 2 சேர்த்து நம்ம வதக்க சொல்ல டக்குன்னு வதங்குன்னு சொல்லுவாங்க. அதனால் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க எப்போவுமே வெங்காயம் வதக்கிறதுக்கு. அந்த மாதிரி சேர்த்து வதக்க சொல்ல எனக்கு இன்னும் டக்குன்னு வதங்கிடுற மாதிரி தான் தோணுது. அதனால் நான் எப்போவுமே வெங்காயம் வதக்க சொல்ல வந்துட்டு நான் உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறது. அதுக்கடுத்து சோம்பு சேர்த்துட்ருக்கேன். சோம்பு, பச்சை மிளகாய் இது எல்லாமே சேர்த்துட வேண்டியது தான். தேங்காய் வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். இதில் வந்துட்டு வீடியோ எடுக்க சொல்ல நான் அந்த கிளிப்பிங்ஸ் எடுக்கிறதுக்கு மிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இதில் வந்து தேங்காய் எல்லாமே சேர்த்து கூட வதக்கிட்டுருக்கேன் நான். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாமே இப்போ சேர்த்தாச்சு. இதெல்லாம் நல்லா ஆறின பிறகு நம்ம அடுத்தது வந்து பொட்டுக்கடலையை கடைசியாக சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இந்த நம்ம வதக்கணும்னு அதுக்கு அவசியம் இல்லை. பொட்டுக்கடலை எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நல்லா ஆறட்டும். பொட்டுக்கடலை கடைசியாக தான் சேர்ப்பேன். அதுக்காக தான் நான் காமிச்சிருக்கேன். அப்புறம் வதக்கின அதே பாத்திரத்துலேயே நான் எண்ணெய் சேர்த்துட்ருக்கேன். லைட்டாக சும்மா கழுவிட்டு தண்ணி விட்டு அதை கொஞ்சம் காய விட்டு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சோன்னு கறிவேப்பிலை சேர்த்துட வேண்டியது தான். இது எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு டைம் எடுக்கும். மற்றபடி செய்யறது ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். எப்பவும் போல் தாளிச்சிட்டு கடுகு, கறிவேப்பிலை இதெல்லாமே போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்சதை இதில் சேர்த்துட வேண்டியது தான். என்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னாக்கா, இது ரசம் மாதிரி தான். இது ரொம்ப கொதிக்கக்கூடாது. ரசம் எப்படி லைட்டாக சுற்றி கொதித்து வர சொல்ல நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோமோ அதே மாதிரி தான். அதிகமாக கொதிக்க விட்டோம்னா இது வந்து நல்லா இருக்காது, சட்னி டேஸ்ட் இருக்காது. அதனால் கொஞ்சம் பார்த்து நின்று அதை ஆஃப் பண்ணிடணும். நான் எந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணணுன்றதையும் நான் இதில் காமிச்சிருக்கேன். அடியும் பிடிக்காமல் பார்க்கணும். ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருந்துட்டாலும் அடி பிடிச்சிடும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ஓரளவு மீடியமான அளவு வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றி அப்படியே நுர கட்ட சொல்ல நம்ம ஆஃப் பண்ண வேண்டியது தான். அதுவே போதும். ரசம் மாதிரி தான் இது விடணும். ரொம்ப கொதிக்கவும் விடக்கூடாது. அவ்வளோதான். சுற்றி நுர வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ண வேண்டியது தான். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியமே இல்லை. இது கொதிக்கவும் கூடாது. ரொம்ப டக்குன்னு ரெடி பண்ணிடுறது தான். ஈஸியான சட்னி தான் இது. அன்றைக்கி நைட்டு எங்களுக்கு இட்லிக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் நான் தோசை தான் பண்ணேன் அன்றைக்கி. தோசையும் பாம்பே சட்னி. அப்புறம் கூடவே வந்துட்டு இட்லி பொடி. என்ன இருந்தாலும் அவங்களுக்கு இட்லி பொடி இருக்கணும். ஸோ அதனால் இட்லி பொடியும் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாக்கா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.